வணக்கம். ஒரு ப்ளூபெரி ஸ்மூதி ரெசிபி பார்ப்போம். இது பெரியவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ எடுத்துக்கலாம். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாம போகிற குழந்தைங்களுக்கு இது ஒரு கரெக்டான ஃபுட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கப் ப்ளூபெரி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பெரியவங்களுக்கு 2 பேர் அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ப்ளூபெரி இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். 1 கப் ப்ளூபெரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மூதி பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வந்து ஆல்மண்ட் மில்க் இல்லை கோகோனட் மில்க் அது மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நார்மல் மில்க் எடுத்துக்கலாம். 1 கப் ப்ளூபெரிக்கு 2 கப் ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இதில் ஹெவி விப்பிங் க்ரீம் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு ஆளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வீதம். ப்ளூபெரியில் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட்னர் சேர்த்துக்கோங்க. தேனோ சர்க்கரையோ உங்களுக்கு எது வேணும். நான் இன்றைக்கி ஸ்டீவியா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்மூதியோட முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா க்ரீம் சீஸ். இந்த ஸ்மூதியை வந்து அப்படியே வேறு லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து இதுதான். நல்ல க்ரீமியாக திக்கான ஒரு ஸ்மூதி கொடுக்கும். நல்ல இந்த ஸ்மூதி வந்து குடித்தா ரொம்ப நேரத்துக்கு நம்ம பசி தாங்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த க்ரீம் சீஸ் தான். இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா 1/2 கப் ப்ளூபெரி, 1 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி விப்பிங் க்ரீம், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ், ஸ்வீட்னர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப. இது நல்லா பிளெண்ட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியதான். நிஜமாகவே இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் நல்ல பசி தாங்கும். நிறைய தடவை நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். காலையில் இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா மதியம் சாப்பிட்ற வரைக்குமே நமக்கு பசி தாங்கும். முக்கியமாக கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு திக்காக க்ரீமியாக இருக்குது. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.